குட் மார்னிங். ரேடியோ சிட்டி கேட்டுட்டு இருக்கீங்க. ரேடியோ சிட்டி லயா கூட ஸ்டார் எக்ஸ்பிரஸ் கான டைம். ஸோ 365 days 365 stars அப்படிங்கிற விதத்துல நம்ம ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஸ்டார் கூட பேசுவோம். அவங்க கம்ப்ளீட் ஜேர்னி நம்மளுக்கு சொல்லுவாங்க. அண்ட் சைல்ட்ஹுட் பத்தி கேட்போம், அவங்க பர்சனல் லைஃப் பத்தி கேட்போம், அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்க என்ன பிடிக்காது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். ஸோ அந்த விதத்துல இன்னைக்கு நம்மளோட ஸ்டார் எக்ஸ்பிரஸ்ல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஒரு சிங்கர் அண்ட் சாங் ரைட்டர். அதாவது தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, இங்கிலீஷ், ஸ்பானிஷ் இந்த மாதிரி என்ன லாங்குவேஜ்ல பாட சொன்னா சில்ல உட்காந்து பாடிட்டு போயிருவாங்க. அந்த மாதிரி ஒரு சிங்கர் இவங்க. இவங்களோட ஃபர்ஸ்ட் சாங்கே நம்ம ஆஸ்கார் நாயகன் ஏஆர் ரஹ்மானோட தான் இருந்தது. சோ யாக்கை திரி அப்படின்ற சாங்கோட ஆயுத எழுத்து படம் இது. அந்த சாங்கோட ஆரம்பிச்சு அடுத்தடுத்து நிறைய சாங் கொடுத்திருக்காங்க. இவங்க மோஸ்ட் ஃபேமஸ் எது அப்படி பாத்தீங்கன்னா ஜெய்ஹோ தான், ஸ்லம் டாக் மில்லியனர்ல இருந்து. சோ அந்த சாங் நம்மளுக்கு பாடி கூட காமிப்பாங்க கொஞ்ச நேரத்துல. இன்னைக்கு நம்மளோட ஸ்டார் எக்ஸ்ல இருக்கிறது தன்வி ஷா. How are you? நல்லா இருக்கேன். Thank you so much for calling me. Anytime. So இன்னைக்கு இவங்களோட தான் நம்ம நிறைய விஷயங்கள் பேசி கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். So you are a singer. So பாடுறது அப்படிங்கிறது உங்க பேஷனா இல்ல எப்படி நீங்க சிங்கர் ஆனீங்க? Actually, I'm still living the dream. First of all, I'm a designer. Actually, நான் இன்டீரியர்ஸும் ஜுவல்லரியும் பண்றேன். I have my office on Chemiers Road. ஆனா singing ஒரு hobby இருந்துச்சு. Now my hobby has become my profession. So I'm very lucky that way. Not many people get that opportunity. So நான் சும்மா பாடினேன், சும்மா காலேஜ்ல எப்படி நாங்க பாடுறோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட. அந்த ரெக்கார்டிங் சார் கிட்ட ரீச் and then rest is history. சூப்பர். சோ ஒரு சின்ன இன்சிடென்ட்னால உங்க வாழ்க்கையே மாறி இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். சோ நீங்க இது வரைக்கும் பாடும்போது வந்து உங்களை வெஸ்டர்ன் மியூசிக் கத்துக்கோ இல்ல ஹிந்துஸ்தானி மியூசிக் கத்துக்கோ அப்படின்னு சொன்னா என்ன பண்ணிருப்பீங்க? அண்ட் கத்துட்டு இருக்கீங்களா? Luckily, I found my guru, Professor Augustine Paul. அவங்க கிட்ட வெஸ்டர்ன். So I have no problems. Western, whether it is Western or Hindustani or Carnatic, to me it's music. At the end of the day, the main point என்னன்னா music. I enjoy my music. That makes me happy. And I'm going to go and learn whatever. Today, if I learn Hindustani, that is, I'm learning something. என்னோட thought என்னன்னா அதெல்லாம் நம்ம கத்துக்கணும். You're just going to gain the knowledge. You're not losing anything. So இப்போ இல்லனா there's no age, no? I can start learning Carnatic even 3 years down the line or Hindustani today or tomorrow. Ana, I'm just going to learn. Yeah, maybe it will take some time. But I will learn. சூப்பர். சோ நீங்க வந்து நம்ம ஆஸ்கார் நாயகனோட தான் உங்களோட ஃபர்ஸ்ட் சாங் இருந்திருக்கு. சோ எப்படி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைச்சது? I am not a trained singer. நான் எனக்கு ஒண்ணுமே ஹிந்துஸ்தானி எல்லாம் லைக் எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணிருக்கோம். சும்மா ஃபன்காக to make myself happy I used to sing. So அந்த சாங் போயிட்டு when I got a call, அவங்க ஃபோன் பண்ணாங்க ஸ்டுடியோல இருந்து. இது என்னையா இது, யாரும் போன் பண்ணிருக்காங்க, யாரும் எனக்கு ஏதோ காமெடி பண்றாங்க, என்ன இது ஒண்ணுமே. I'm not going to believe it. But then I was like, சரி என்ன பண்ணுவாங்க, என்னடா இவங்க எல்லாம் கூப்பிட்டாங்க, சரி ஓகே போலாம், என்ன பண்ணுவாங்க போலாம். போயிட்டு அங்க and then பேக் எல்லாம் ப்ரொஃபஷனலா டக் 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 went inside. அப்புறம் when I saw Rahman sir, in my head, this is conversation in my head. Oh my god, you're Rahman, I'm sitting in front of you. அந்த மாதிரி thought. But ஆனா அவங்க ரொம்ப ரொம்ப நல்ல like so sweetly அவங்க ரொம்ப கம்ஃபர்டபிளா like he made me feel comfortable and he's like, sir வாமா go take இது பாடணும். Okay. First அவங்க என்ன first question அவங்க, where are you from? Sir, Chennai. Anna, that time I had just come back from the US. So light ஒரு imported feel. But அவங்க கேட்டாங்க சென்னை. ஓ ஓகே கோ சிங். அவ்வளவுதான், சின்ன ஓகே கோ சிங் அப்படியே முடிஞ்சிருச்சு. சோ யாக்கை தெரி ஆஸ்கார் நாயகன் கடையில பாடி முடிச்சாச்சு. அடுத்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா எது? I think அடுத்த opportunity, the big one for me I think was Yuvan Shankar Raja. எனக்கு I like AR and Yuvan. I've got the opportunity also to sing only with these two. And அவங்க music is very different. அவங்க style is very different. ஆனா ரெண்டு பேர்ல there's one thing, அவங்க encourage பண்ணுவாங்க. இது ட்ரை பண்ணலாமா யுவன், இப்படி ட்ரை பண்ணலாமா, take both of them like yeah you do, no problem. And the freedom யுவன் கூட opportunity எப்போ கிடைச்சதுன்னா it was background score அங்க இருந்து. And I think it was 7G Rainbow Colony or Yadva. 7G and Pudupete were two important background scores where I could work on the background scores vocally. Adu especially the orchestra for 7G. And the soundtrack was amazing. நாங்க எங்களுக்கு தெரியும் எங்க choir எல்லாம் எப்படி நாங்க we sung for that. And sometimes நாங்க எல்லாம் என்ன நோட்ஸ் எழுதிருக்கோம் அந்த ஃபைலே என்கிட்ட இருக்கு. 13th September those days அந்த டேட் போட்டு அந்த மியூசிக் ஸ்கோர்
அந்த நாங்க எல்லாம் எங்க நோட்ஸ் ரைட் பண்ணணும் அதெல்லாம் அந்த பேப்பர் எல்லாம் ஐ ஸ்டில் ஹேவ் இட். அமேசிங், தட்ஸ் வெரி நைஸ். சோ யுவன் சங்கர் ராஜா அண்ட் ஏஆர் ரஹ்மான் இவங்க 2 பேரோட நிறைய ஒர்க் பண்ணிருக்கீங்க, ரொம்ப பிடிச்ச ஒர்க் பண்ண அப்படின்னு சொல்லிருந்தீங்க. சோ இவங்க 2 பேர்லயும் எது உங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுச்சு இவங்க பண்ண விஷயங்கள்ல? See, he is from the younger generation. அவங்க என்னன்னா one thing is அவங்க கூட ரொம்ப குவைட்டா இருக்காங்க ஆக்சுவலி. Even yes no and calming. You have to like he's so calm. எதுவுமே ஆகுது, ஏதோ ப்ராப்ளம் என்னன்னா அவங்க ஸ்டுடியோ விட்டுட்டு வெளியில வாக் ஆக போயிடுவாங்க. Come back. But again all this is when I've gone for recording and what I've seen. And when we do background scores on the scene பார்த்துட்டு and then he's like okay இப்போ எனக்கு இந்த ஃபீல் வேணும், எனக்கு அந்த ஃபீல் வேணும், I want this kind of German feel, I want French feel, I want Spanish, I want அந்த மாதிரி. So I was like yeah but என்ன he's like இல்ல அந்த ஃபீல் இருந்தானா gibberish கூட பண்ணிடலாம் because it's background score. and Gladiatorல full gibberish தான் இருக்கு. The entire team working on the team work irukku and the team effort, that is what I was inspired by. But then you have Rahman sir also suddenly oru vaati sonanga you think like Shakira and then sing like Beyonce. Actually enna sir yeah think like Shakira but you sing like Beyonce. Okay eppida paadradhu like I'm thinking eppadi sir na think like Shakira but I have my vocally have to come out like Beyonce. Studio la pona he'll be like you have to be prepared. Ippo iniki he's going to say ஏதோ ஒரு challenge he'll throw at you paakalam நீ எப்படி பாடுற but you have to be prepared. ஆனா every time I've gone into the studio, every single time I've always come out learning something new about my voice. Never have I gone and not learned something new. I have to thank Rahman sir for that. Super. So நீங்க வந்து ஸ்பானிஷ், அரபிக், போர்ச்சுகீஸ், லாட்டின் லாங்குவேஜஸ், தமிழ், ஹிந்தி, இங்கிலீஷ், தெலுங்கு எல்லாத்துலயும் பாடுறீங்க. சோ டிஃபரெண்ட் லாங்குவேஜஸ் நீங்க பாடும்போது ஒவ்வொரு விதமான ஃபீல் வேண்டிருக்கும் இல்லையா? சோ நிறைய ஹோம்வொர்க்ஸ் பண்ணுவீங்களா நீங்க? homework பண்ணனும், that is very important. அந்த homework பண்ணனும், it might take time, அந்த ஒரு extra 2-3 hours வரும் கண்டிப்பா, but you have to sit with the lyricist, you have to understand it. Luckily எனக்கு in the different languagesல 1 or 2 acquaintances, friends எல்லாம் இருக்காங்க. So I call them and I ask them இது என்ன இருக்கு, இது என்ன feel இருக்கு, otherwise today if you go on Google also they'll help you. So என்னன்னா like take for example Spanish, என் first single Spanishல இருந்துச்சு. So today யாரோ from Brazil or Spain or Mexico, if they listen to Yamalo Amor, அவங்க first அப்படியே சும்மா கேட்டாங்கன்னா they think it is some Latina singing. அப்புறம் அது இல்லப்பா இல்ல முடியாது, உனக்கு ஆக்சென்ட்டே இல்லையே. And like that one line is the biggest compliment, biggest award and biggest achievement for me. ஏன்னா if some local is saying இல்லப்பா I can understand everything, that itself is a big thing. I think I'm like sorted. Once you hear that from them, so every time நான் ஒரு புது லாங்குவேஜ்ல say for example right now I'm actually working on something, அந்த லாங்குவேஜ்ல அங்க போய் கேட்டு like it's a good thing. Definitely அந்த ஒரு எஃபர்ட்டுக்கு உங்களுக்கு வந்து ரிவார்ட் கிடைக்குது அப்படிங்கறபோது நிஜமாலே ஒரு பெரிய விஷயம் தான். that's the biggest push நினைக்கிறேன். சோ உங்களோட மோஸ்ட் ஃபேவரட் சாங் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் நீங்க பாடுனதுல இருந்தே. சோ அதுல இருந்து எங்களுக்காக ஒரு few lines. பறவைகள் செய்யுதே பட்டாம்பூச்சி செய்யுதே நதிகள் செய்யுதே மரங்கள் செய்யுதே யாரும் செய்யுதே நீயும் செய்யவா காதல் சில்லின்னு ஒரு காதல் சில்லின்னு ஒரு காதல் ஜில்லின்னு ஒரு காதல் ஜில்லின்னு ஒரு காதல். Oh, so sweet. And இப்போ நம்மளுக்காக ஜெய் ஹோ சாங் பாடி காமிக்க போறாங்க. ரெடியா? Hey आजा आजा जिंदे शामी आने के तले आजा जरी वाले नीले आसमाने के तले जय हो शब्बे गम जय हो गमे दिल जय हो हाले दिल जय हो बेखुदी. சூப்பர், தேங்க்யூ சோ மச். இன்னைக்கு வந்து எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்து சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சொல்லி பாடி வரை காமிச்சிங்க. சோ தேங்க்ஸ் a lot for that. ரேடியோ சிட்டி தமிழ் எங்கேயும் எப்பொழுதும்.